ஒரு மாநிலத்துடைய தமிழ்நாடு முதல்வர் இருக்கிறாரு, இல்ல ஒரு கேரளா முதல்வர் இருக்கிறாரு. ஒரு சீஃப் செக்ரட்டரி யாரோட பேச்ச கேட்பாரு? இப்ப தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டருடைய ஒரு பேச்ச மீறி, தமிழ்நாடு ஆளுநருடைய பேச்சை ஒரு சீஃப் செக்ரட்டரி கேட்கிறாருன்னா, நம்ம மாநிலத்துல என்ன நடக்கும்? ஆனா டெல்லியில அது அப்படியே தலைகீழா நடக்குது. இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நம்ம லெப்டினன்ட் கவர்னர் குடுக்கக்கூடிய ஆணைய ஏத்துக்கணுமா? இல்ல மாநில முதல்வர் சொல்லக்கூடிய உத்தரவுகளுக்கு கீழ்ப்படியணுமான்ற பயங்கர கன்ஃப்யூஷன் இருக்குது. இவங்க நெனச்சா அவங்கள தூக்கி அடிச்சுருவாங்க, அவங்க நெனச்சா இவங்கள தூக்கி அடிச்சுருவாங்க. அப்போ அந்த அரசு சக்கரம் எப்படி இருக்கும்? அதனாலதான் டெல்லி மக்கள் ஒரு அப்படியே ஆம் ஆத்மி கட்சிக்கு ஜெயிச்சாலோ, இல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு ஜெயிச்சாலோ, அந்த வெற்றி அப்படின்றத மக்கள் இருக்கக்கூடிய அந்த வெறுப்பின் மூலியமா அந்த 2 அரசுகளும் போடக்கூடிய சண்டையின் காரணமா தெளிவான முடிவெடுக்க முடியாதன்னு ஒரு காரணமா கொடுத்ததா தான் நம்ம எடுத்துக்கமே தவிர, ஓகே இவங்க நல்லது பண்ணியிருக்காங்க அதனால இவங்களுக்கு குடுப்போம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இங்க பார்க்க முடியாது. ஆனா ஆம் ஆத்மி கட்சி கொஞ்சம் அகேடா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய நலத்திட்டங்கள் நிறைய பேசு பொருளா டெல்லி மக்கள் அன்றாட வாழ்க்கையில அவங்க பேசக்கூடிய விஷயமா இருக்குதுன்றதுனாலதான் கொஞ்சம் அகேடா இருக்கிறாங்க. மக்களுடைய மனநிலை அப்படிதான் இருக்குது.